அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோல ரயில்வே தேர்வுக்காக தமிழ்ல நம்ம பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அல்ஜிப்ராவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே முதல் வீடியோல சில கணக்குகள் பார்த்தோம். இந்த வீடியோல அதனுடைய கண்டினியூஷன் இன்னும் சில கணக்குகள் பார்க்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவியுங்கள். அப்பதான் நானும் தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போறது என்கரேஜா இருக்கும். சரிங்களா? சோ வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. ஏன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்ததோட கண்டிஷன் தான் பார்க்க போறோம். முதலாவது கேள்வி, the solution of the systems of linear equations 0.4x plus 0.3y is equal to 1.7 and 0.7x minus 0.2y is equal to 0.8. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதனுடைய லீனியர் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்த முன்னாடி மாடலை நம்ம பார்த்தது தான். சோ இது பாயிண்ட்ல இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிஜிட் தான் இருக்கு, எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்டு 10 போத் சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும் நமக்கு? 4x plus 3y is equal to 17 அப்படின்னு கிடைக்குமா? அதே போல இதையும் பாத்தீங்கன்னா 10ஆல போத் சைடு நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு என்ன கிடைக்கும்? 7x minus 2y is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? ஓகே, இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்ப ரெண்டையும் நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x and y ஓட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அது இல்லாம இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா x y ஓட வேல்யூ கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணலாம்? இது பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இதையும் பாத்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா ஆகாது. சோ இது பாத்தீங்கன்னா 2ஆல மல்டிப்ளை பண்றோம், இது 3ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா ஏதாவது வேல்யூ கேன்சல் ஆகும். அப்படி பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? இது பண்ணோம் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்றோம்னா 8x plus 6y is equal to 34 அப்படின்னு கிடைக்கும். இது 3ஆல பண்றோம் அப்படின்னா 7 21x ஓகே மைனஸ் 6y is equal to இது 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கும் 24 கிடைக்கும். சரிங்களா? இது ரெண்டு என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ணா இது கேன்சல் ஆயிடும். சோ 21x plus 8x 29x is equal to என்ன கிடைக்கும்? ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 58 கிடைக்கும். அப்ப x is equal to என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். x 2 அப்படின்னா y ஓட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? y ஓட வேல்யூ என்னது? x 2 அப்படின்னா இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 14 minus 2y is equal to 8. But 2 minus 2y is equal to என்ன கிடைக்கும்? 14 8 minus 14 என்ன கிடைக்கும்? minus 6 கிடைக்கும். Then y is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போ x ஓட வேல்யூ என்னது? 2, y ஓட வேல்யூ என்னது? 3. சோ இவ்வளவும் பண்ணலாம். ஓகே, இவ்வளவு தூரம் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க. ஓகே, ஆப்ஷன்ல நம்ம ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் இது மட்டும் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க. 10ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2 சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸுக்கு 3 போட்டா நாமும் 12, ஒய்க்கு 2 அப்படின்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 6. 12 6 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 17 வருமா? வராது. அப்போ எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2 அப்படிங்கிறது தப்பு. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் எக்ஸுக்கு 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸுக்கு 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா 4 2 8, ஒய்க்கு -3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? -9 வரும். இது வராது. அப்ப இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 4 2 8 ஓகே 3 9, ஒய்யோட வேல்யூ 9. அப்போ 9 கொடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். சோ நீங்க ஆப்ஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணி. ஓகேவா? ரைட், இது ஒரு மெத்தட். எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஸ்ட்ரைக் ஆகுது அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கேள்வி பாருங்க. இப்போ x plus 1 by x is to x minus 1 by x is equal to 5:4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? x plus 1 by x by x minus 1 by x is equal to 5/4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதானே கொடுத்திருக்காங்க. இதை சால்வ் பண்ணணும். அப்படின்னா எப்படி சால்வ் பண்றது? Okay, 4 into x plus 1 by x is equal to 5 into x minus 1 by x. இதுதானே? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? உள்ள மல்டிப்ளை பண்றாங்களா? 4ஆல is equal to okay 4x plus 4 by x is equal to 5x minus 5 by x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? காமனா நம்ம x எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4x square plus 4 by x ன்னு கிடைக்கும். 5x square minus 5 by x ன்னு கிடைக்கும். x கேன்சல் ஆயிடுமா? ஓகே, சரிங்களா?
இந்த 5x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் இந்த பக்கம் போகுதுன்னு என்ன கிடைக்கும் நமக்கு 5x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, அதே போல இந்த மைனஸ் 5 இங்க வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 4 பிளஸ் 5 கிடைச்சிருமா. அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். x இஸ் ஈக்குவல் டு என்ன 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகே, இப்படியும் நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, சிம்பிள் தான். ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா போதும். ஜஸ்ட் நீங்க பார்க்கும்போது இங்கே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x. ஸோ சாரி, இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஓகே பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் 5/4 அப்படின்றது மட்டும் இருந்திருக்கும் இல்லையா. அப்ப நம்ம வந்து 4x ஸ்கொயர் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5x ஸ்கொயர் மைனஸ் 5 அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா, இட் இஸ் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 9. சரிங்களா, அப்படியும் பண்ணலாம். சேம் தான், சிம்பிளிஃபை பண்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தா போதும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் கூட வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே, x பிளஸ் 1/x பை x மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 5/4. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். எப்படி 0 சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், 0 கண்டிப்பா வராது, 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, வரது இல்லை. 1 கொடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், எல்லா இடத்துலயும் 1 சப்ஸ்டிட் பண்ணா 1 பிளஸ் 1/1. மேல வந்து 2, கீழே வந்து 1 மைனஸ் 1 0 வந்துடும். ஸோ 1 வராது. 2 சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா, அதாவது இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறதுக்கு சொல்றேன். சரிங்களா, 1 அல்லது 2 சப்ஸ்டிட் பண்றப்ப 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், 2 பிளஸ் 1/2. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மைனஸ் 1/2. சரிங்களா, அப்படின்னு என்ன கிடைக்குங்க 2 பிளஸ் 2 4. ஓகே, இங்க வந்து 5/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்க வந்து பாருங்க என்ன கிடைக்கும் 2 into 2 4, 4 minus 1 3/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, அப்போ இதுவும் கேன்சல் பண்ணோம்னா 5/3 அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடைக்கும். ஆனா இங்க 5/4 இருக்கு. அப்ப ஆப்ஷன் சியும் வராது. இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடியது இது மட்டும் தான். அதை வச்சு நீங்க சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, சோ எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அடுத்து 11வது கேள்வி பாருங்க. x cube plus y cube is equal to 9, x plus y is equal to 3. அப்ப x power 4 plus y power 4 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்க இது ஃபார்முலா வச்சும் போடலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா, அதாவது x cube plus y cube is equal to x plus y into x square minus xy plus y square. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி x cube ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி x plus y ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத x cube plus y cube x plus y ஆல வந்து மல்டிப்ளை பண்ணி ஓகே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் லென்த்தா போகும். நீங்க வந்து டைம் இல்ல தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறீங்க, x பிளஸ் y ரெண்டையும் கூட்டினா 3 வரும். இது ரெண்டையும் கூட்டினா 3 வரும். 1,2 அதாவது x க்கு 1 y க்கு 2 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இதனுடைய வேல்யூ 3 வருமா, 1 பிளஸ் 2 3யா. ஓகே, இது கரெக்டா இருக்கு. சரி, சேம் வேல்யூவை x கியூப் பிளஸ் y கியூப் அப்ளை பண்ணா அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ x கியூப்னா 1 கியூப், y கியூப்னா 2 கியூப் பண்ணா என்ன கிடைக்கும், 1 பிளஸ் 2 கியூப் என்ன 2 into 2 into 2 அதாவது 8. 1 plus 8 னா 9 கிடைச்சிச்சு. அப்ப x cube plus y cube ஓடலே கரெக்டா இருக்கு. அப்ப x power 4 plus y power 4 க்கும் சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னது 1 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 1 power 4 னா என்ன கிடைக்கும், plus 2 power 4. 1 plus 2 power 4 என்ன கிடைக்கும், 2 into 2 into 2 into 2. ஓகேவா, 2 4 4 2 8 8 16 கிடைக்கும். 16 plus 1 என்ன கிடைக்கும், 17. ஆப்ஷன்ல இருக்கா, இதுதான் ஆன்சர். சரிங்களா, சோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா, இல்ல அப்படின்னா x அண்ட் y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டு நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் இது கொஞ்சம் இன்னும் சிம்பிளா இருக்கும் பண்றதுக்கு. ஓகேவா, ரைட். சோ இது போல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.